அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறது எஸ்ஆர்பி டிஆர்பி டிசிசிபி எக்ஸாம் ஆன்லைன் கிளாஸ் 1. சரிங்களா? நம்முடைய சிலபஸில் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் அலைன்ஸ் பன்னாட்டு கூட்டுறவு அமைப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வீடியோஸில் பார்த்துருப்போம். சரிங்களா? நம்ம இன்னிலேருந்து நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து சிலபஸ் வைஸாக ஒவ்வொரு வீடியோவாக வரும். அதில் ஃபஸ்ட்டு வீடியோவாக நம்ம மறுபடியும் பன்னாட்டு கூட்டுறவு அமைப்பை பற்றி பார்க்கலாம். ப்ளஸ் வந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸில் வந்து இது சார்ந்த எந்தெந்த வினாக்கள்லாம் கேட்டுருக்குறாங்க அதையும் நம்ம இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நண்பர்கள் கூட்டுறவு வங்கி தொழிலுக்கு படித்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கும் நம்முடைய சேனலை ஷேர் பண்ணிடுங்க. அவங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரவிருக்கின்ற கூட்டுறவு தேர்வுக்கு நம்முடைய ஆர்எஸ் கவின் அகாடமி சார்பில் பார்த்துட்டிங்கன்னா டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? அந்த டெஸ்ட் பேட்சுக்கான முழுமையான தகவலை உள்ளடக்கிய பிடிஎஃப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. இந்த பிடிஎஃப் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ப்ளஸ் வந்து டெலிகிராம் சேனல்லையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். அங்கேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். ஐசிஏ என்பதன் விரிவாக்கும் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் அலைன்ஸ். இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்குறாங்க உங்களுக்கு கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமில். அதனால் தெளிவாக பார்த்துக்கிடுங்க. இந்த ஐசிஏ அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 19/8/1895. சரிங்களா? அதுக்கப்புறம் ஐசிஏ அமைப்பு எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் லண்டன், இங்கிலாந்து நாட்டுடைய தலைநகரமான லண்டனில் தான் முதலாக இந்த அமைப்பு 1895 தொடங்கப்படுகிறது. உலக அளவில் செயல்படக்கூடிய ஒரு மிக பெரிய கூட்டுறவு அமைப்பு இது. சரிங்களா? இது வந்து ஒரு அரசு சாரா நிறுவனம். ஐசிஏ அமைப்பின் தலைமையகம் லண்டனில் இருந்து ஜெனீவாவிற்கு மாற்றப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1982 வந்து லண்டனில் இருக்கக்கூடிய அதோடைய தலைமையகம் அப்படியே எங்கே மாறுது அப்படின்னு சொன்னால் சுவிட்சர்லாந்துடைய தலைமையகமாக இருக்கக்கூடிய அந்த ஜெனீவா நகரிற்கு மாற்றப்படுகிறது. அதுக்கப்புறம் ஐசிஏயின் தலைமையகம் வந்து ஜெனீவாவிலிருந்து பெல்ஜியம் நாட்டிற்கு மாற்றப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 2013. ஐசிஏ அமைப்புடைய தற்போதைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் ப்ரூசல்ஸ். இது வந்து பெல்ஜியம் நாட்டுடைய தலைநகரம். ஐசிஏ அமைப்பில் தற்போது எத்தனை தேசிய கூட்டுறவு அமைப்புகள் உறுப்பினராக உள்ளன அப்படின்னு சொன்னால் 306 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? தேசிய கூட்டுறவு அமைப்புனா ஒவ்வொரு நாட்டிலும் தேசிய அளவில் இருக்கக்கூடிய அந்த தலைமை கூட்டுறவு அமைப்புகள் இதில் உறுப்பினராக இருப்பாங்க. ஐசிஏ அமைப்பின் முதல் பிராந்திய அலுவலகம் எங்கு தொடங்கப்பட்டதுன்னா ஆசியா பசிபிக்னு சொல்லக்கூடிய இந்த அலுவலகம் டெல்லியில் வந்து 1960 நேரு அவர்களால் தொடங்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் ஐரோப்பாவில் இருக்குது, ஆப்பிரிக்காவில் இருக்குது, அமெரிக்காவிலையும் ஒரு 3 அலுவலகங்கள் இருக்குது. ஐசிஏ அமைப்பின் தற்போதைய தலைவராக செயல்படுபவர் யாருன்னா ஏரியல் குவார்கோ அவர்கள். சரிங்களா? சர்வதேச கூட்டுறவு வங்கிகளின் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1922. இந்த ஐசிபிஏ என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் பேங்கிங் அசோசியேஷன். அதுதான் இந்த சர்வதேச கூட்டுறவு வங்கிகளின் சங்கம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கேட்க வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இந்த அமைப்புகள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஐசிஏ அமைப்புடைய உள்ள ஒரு நிர்வாக அமைப்புகள் தனித்தனி அமைப்புகளாக இருக்கும். சரிங்களா? அடுத்த 12வது கொஸ்டின் பார்க்கலாம். சர்வதேச கூட்டுறவு மற்றும் பரஸ்பர காப்பீட்டு கூட்டமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு 1922. ஐசிஎம்ஐஎஃப் என்பதன் விரிவாக்கம் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் அண்ட் மியூச்சுவல் இன்சூரன்ஸ் ஃபெடரேஷன். சர்வதேச தொழில்துறை மற்றும் சேவை கூட்டுறவு அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு 1947. இந்த சிஐசிஓபிஏ என்பதன் விரிவாக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் இண்டஸ்ட்ரியல் அண்ட் சர்வீஸ் கோஆப்ரேட்டிவ்ஸ். இதுதான். சரிங்களா? இதோடைய விரிவாக்கம் தான். சர்வதேச கூட்டுறவு வேளாண்மை அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு 1951. ஐசிஏஓ இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். சரிங்களா? சர்வதேச கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1952. சிஹெச்ஐ என்பதன் விரிவாக்கம் கோஆப்ரேட்டிவ் ஹவுசிங் இன்டர்நேஷ்னல். இதோடைய விரிவாக்கம். சர்வதேச கூட்டுறவு மீன்பிடிப்பு அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு 1966. இந்த ஐசிஎஃப்ஓ என்பதன் விரிவாக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் ஃபிஷர்ஸ் ஆர்கனைசேஷன். சரிங்களா?
சர்வதேச கூட்டுறவு சுகாதார அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு 1996. IHCO என்பதன் விரிவாக்கம் இன்டர்நேஷ்னல் ஹெல்த் கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன். இது எல்லாமே அது வந்து உங்களுக்கு நான் தமிழில் கொடுத்துட்டு அது எந்த ஆண்டு வந்து நிறுவப்பட்டது அதை கொடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கிலீஷில் அதை வந்து நம்ம எப்படி சொல்கிறோம், சப்போஸ் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷனில் கேட்கலாம் சரிங்களா. அதனால் அதையும் உங்களுக்கு நான் கீழே கொடுத்துருக்குறேன். ஐசிஏ அமைப்பின் முதல் கொள்கை மறுசீரமைப்பு குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1934. 1937 தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிப்பாங்க. இவங்க வந்து ரோஸ்டல் முன்னோடிகளுடைய கொள்கையை இரண்டாக பிரிப்பாங்க. முக்கியத்துவமான கோட்பாடு, முக்கியத்துவம் குறைந்த கோட்பாடு ரெண்டாக பிரிப்பாங்க சரிங்களா. பிரித்து தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஐசிஏ அமைப்பின் இரண்டாவது கொள்கை மறுசீரமைப்பு குழு வந்து 1964 வந்து உருவாக்கியிருப்பாங்க சரிங்களா. யாருடைய தலைமையில் உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் டிஜி கார்வே என்பவருடைய தலைமையில் இந்த குழு என்பது உருவாக்கப்பட்டிருக்கும். இரண்டாவது கொள்கை மறுசீரமைப்பு குழுவின் பரிந்துரைப்படி 6வது கூட்டுறவு கொள்கையாக சேர்க்கப்பட்டது. இது அப்படின்னு சொன்னால் கூட்டுறவுகளுக்கு இடையே கூட்டுறவுன்னு சொல்லக்கூடிய அந்த கொள்கை 6வது கொள்கையாக சேர்க்கப்பட்டிருக்கும். ஐசிஏ அமைப்பு தனது 100ஆண்டு விழாவை டேஸ் ஆண்டு கொண்டாடியது அப்படின்னு சொன்னால் 23/9/1995 வந்து இங்கிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய மான்செஸ்டர்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் தான் தன்னுடைய 100ஆண்டு விழாவை அந்த அமைப்பு என்பது கொண்டாடி இருக்கும் சரிங்களா. கடைசியாக கூட்டுறவு கொள்கை எப்போது மறுசீரமைக்கப்பட்டதுன்னு சொன்னாலும் அதுவும் 1995 தான். அப்போதான் சமுதாயத்தின் மீது நலன் சொல்லக்கூடிய ஒரு கொள்கை 7வது கொள்கையாக சேர்க்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் டேஸ் மாதத்தில் முதல் சனிக்கிழமை சர்வதேச கூட்டுறவு தினமாக அனுசரிக்கப்படுகிறதுனா ஜூலை. சர்வதேச கூட்டுறவு நாள் டேஸ் ஆண்டிலிருந்து ஐசிஏ அமைப்பால் கொண்டாடப்படுகிறதுனா 1923 கொண்டாடப்படுகிறது. ஐசிஏயின் 3வது கொள்கை மறுசீரமைப்பின் போது டேஸ் கொள்கை 7வது கூட்டுறவு கொள்கையாக சேர்க்கப்பட்டதுன்னா சமுதாய நலனின் ஈடுபாடு. 2009 டேஸ் ஆண்டை சர்வதேச கூட்டுறவு ஆண்டாக ஐநா சபை அறிவித்ததுன்னா 2012 அறிவிச்சிருப்பாங்க. ஐசிஏ அமைப்புடைய அந்த கோப் என்று சொல்லக்கூடிய லோகோவே அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு இதுதான் அந்த லோகோ சரிங்களா. இந்த லோகோ வந்து 10/3/2014 அந்த காலகட்டங்களில் ஐசிஏ அமைப்பால் இந்த லோகோ வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். கூட்டுறவு கொடியை ஐசிஏ அமைப்பு அங்கீகரித்தது 1925. 1921 கூட்டுறவு கொடியை வடிவமைத்த பிரான்ஸ் நாட்டை சார்ந்த கூட்டுறவு முன்னோடியான சார்லஸ் கைட். இந்தியாவில் கூட்டுறவு வார விழா எப்போது கொண்டாடப்படுகிறதுனா நவம்பர் 14 ஆரம்பித்து 20 வரைக்கும் கூட்டுறவு வார விழா ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. இந்த கூட்டுறவு வணிக தொகுப்பு என்ற பத்திரிகை வெளியிடக்கூடிய அமைப்பு எதுன்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் அலைன்ஸ். ஐசிஏ அமைப்பின் பிராந்திய அலுவலகத்தை 1960 டெல்லியில் துவங்கி வைத்த இந்திய பிரதமர் யார் அப்படின்னு சொன்னால் நேரு அவர்களால் தொடங்கப்பட்டிருக்கும். அண்மையில் கூட்டுறவு ஆண்டாக டேஸ் ஆண்டை ஐநா அறிவித்ததுன்னா 2025 சர்வதேச கூட்டுறவு ஆண்டாக அறிவிச்சிட்டாங்க சரிங்களா. 2025 சர்வதேச கூட்டுறவு ஆண்டிற்கான கருப்பொருள் என்பது பார்த்திங்கன்னா கூட்டுறவுகளால் ஒரு சிறந்த உலகத்தை உருவாக்குதல் தான் இதோடைய கருப்பொருள். 2012ஆம் ஆண்டு சர்வதேச கூட்டுறவு ஆண்டாக எந்த அமைப்பு அறிவிச்சுன்னு சொன்னால் ஐநா சபை. டேஸ் வண்ணம் மேற்புறம் இருக்கும்படி கூட்டுறவு கொடியை பறக்க விட வேண்டும் அப்படின்னு சொன்னால் சிவப்பு வண்ணம். சர்வதேச கூட்டுறவு கூட்டணியின் உலகளாவிய கூட்டுறவு மாநாடு வந்து எங்கே நடந்தது அண்மையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில். இதோடைய கருப்பொருள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட்டுறவு அனைவருக்கும் செழிப்பை உருவாக்குகின்றன. கூட்டுறவு கொள்கை மொத்தம் பார்த்திங்கன்னா 7 வகைப்படும். அதில் தன்னிச்சையாக தடையின்றி உறுப்பினர் ஆகுதல், ஜனநாயக முறையில் நிர்வாகம், உறுப்பினர்களின் பொருளாதார முன்னேற்றத்தில் பங்கு, சுயாட்சியும் சுதந்திரமும், அதுக்கப்புறம் கூட்டுறவு கல்வி பயிற்சி மற்றும் தகவல் தொடர்பு, கூட்டுறவுகளுக்கு இடையே கூட்டுறவு, சமுதாய நலனின் ஈடுபாடு. இந்த 7 கொள்கையும் கூட்டுறவு கொள்கைகள் சரிங்களா. கூட்டுறவு கொடியில் இருக்கக்கூடிய அந்த சிவப்பு நிறம் வந்து எந்த பண்பை குறிப்பிடுகிறதுனா உற்சாகம் மற்றும் ஊக்கம். அதுக்கப்புறம் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட வினா இந்த நம்முடைய ஐசிஐ சார்ந்து அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐசிஐ அமைப்பின் உறுப்பினர்கள் என்பவர்கள் அப்படின்னு சொல்லி 2019 கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் தேசிய கூட்டுறவு அமைப்புகள் தான் அதில் உறுப்பினராக இருக்க முடியும். ஐசிஐ என்பதன் விரிவாக்கம் அப்படின்னு சொல்லி சிசிபி அதாவது மத்திய கூட்டுறவு வங்கி தேர்வு 2020 நடந்ததில் அதில் கேட்டிருக்கிறாங்க. அதோடைய எக்ஸ்பிளனேஷன் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் அலைன்ஸ் தான் அதோடைய எக்ஸ்பிளைன் சரிங்களா.
சர்வதேச கூட்டுறவு கொடியை ஏற்படுத்திட பாடுபட்டவர் யார்? இதுவும் 2020 வந்து கேட்டிருக்கிறாங்க. சார்லஸ் கைட். சர்வதேச கூட்டுறவு கூட்டணி லண்டனில் எந்த ஆண்டு சர்வதேச கூட்டுறவு மாநாட்டால் நிறுவப்பட்டது? இதுவும் 20 கேட்டிருக்கிறாங்க. மத்திய கூட்டுறவு வங்கி தேர்வில் 1895. ஐசிஐ நூற்றாண்டு விழாவை எந்த வருடம் கொண்டாடியது பார்த்திங்கன்னா 1995. இதுவுமே சிசிபி எக்ஸாம்பிள் தான் கேட்டிருக்கிறாங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எது கூட்டுறவின் பண்பாடு இல்லை என்று ஐசிஐ கூறியுள்ளதுன்னா நேர்மை. சர்வதேச கூட்டுறவு தினம் யாரால் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் ஐநா சபை. இதெல்லாம் 2020 டிஆர்பி எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா. ஐசிஐ தொடங்கப்பட்ட ஆண்டு 1895. இது இப்போ நடந்து முடிந்த டிஆர்பி தேர்வில் கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின். சர்வதேச கூட்டுறவு இயக்கத்தின் 7 வண்ண வானவிலான பொதுவான அடையாளத்தை குறிக்கும் கூட்டுறவு கொடி யாரால் அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் அலையன்ஸ் 1925 அறிமுகம் செய்திருப்பாங்க. ஸோ எந்த கூட்டுறவு கொள்கை பல்வேறு கூட்டுறவு சங்கங்களுக்கு இடையில் ஒத்துழைப்பு மற்றும் ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை குறிப்பிடுகிறது? இது 2023 டிஆர்பியில் கேட்டிருக்கிறாங்க. கூட்டுறவு சங்கங்களுக்கு இடையே ஒத்துழைப்புன்னு சொல்லக்கூடிய அந்த இது. அதுக்கப்புறம் 11ஆவது விஷயம், சர்வதேச கூட்டுறவு கூட்டணி எங்கு நிறுவப்பட்டது? இது 2023 டிஆர்பியில் கேட்டிருக்கிறாங்க. லண்டன். சரிங்களா. ஸோ ஆக மொத்தம் நம்ம ஐசிஐ அமைப்பிலேருந்து ஒரு 46 கேள்விகள் வரைக்கும் பார்த்துருப்போம். சரிங்களா. இந்த கொஸ்டினை வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஈஸியாக அந்த சாப்டர்லேருந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம ஆன்சர் கொடுத்துடலாம். ஸோ மற்றொரு வீடியோ பதிவில் வந்து கூட்டுறவு முன்னோடிகள், அதுக்கப்புறம் வெளிநாட்டு கூட்டுறவு இயக்கங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சிலபஸ் வைஸாக ஒரு வீடியோவாக நம்ம இனி கொடுப்போம். சரிங்களா. ஸோ மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.